இனி கொழுக்கட்டை செய்ய அச்சு தேவையில்ல, மாவு பிசைய வேணாங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தாவே கொழுக்கட்டை சூப்பரா நம்ம செஞ்சிடலாங்க. அது எப்படின்னு வீடியோ வந்து பாருங்கள். பல மணி நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக இருக்கிறதுக்கும் விரிசல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எப்படி வந்து நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு மாவு பிசைய போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான். நிறைய டிப்ஸ் கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவு கூட நான் வந்து ஒரு பொருள் சேர்க்க, அது என்னென்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூரணை வந்து நிறைய மெத்தடில் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பு ஊற வச்சு செய்ய போகிறேன். கடலைப்பருப்பு ஊற வச்சு நம்ம பூரணம் ரெடி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை நல்லா வந்து வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பூ மாதிரி நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்படியே வைக்கக்கூடாது, ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டி ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வடிகட்டும் தண்ணி. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பூரணம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி குக்கர் தான் எடுத்திருக்கேன். நம்ம கடாய் வைக்கிறத விட இந்த மாதிரி குக்கர் வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது வந்து அங்கங்கே சிந்தாமல் செத்துறாமல் நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். அதனால தான் நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா பொடுசாக துருவி அதையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி வதக்கும் போது நமக்கு வந்து கொழுக்கட்டை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை வீணாக போகாமல் இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற பூரணத்தை வந்து நல்லா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்துருக்கேன் பாருங்கள். அதே டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் வந்து எடுக்கக்கூடாது. கொஞ்சம் 3/4 டம்ளர் அளவு எடுக்கணும். வெல்லம் அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னா ஓவர் தித்திப்பாக இருக்கும். அதனால் வந்து 1 டம்ளர் மாவு எடுக்கிறோம் அப்படின்னா 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேங்காவோட நம்ம வந்து இந்த வெல்லத்தை வந்து சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணிலாம் எதுவுமே இது கூட வந்து சேர்க்கக்கூடாது. அந்த வெல்லமே நல்லா இலகி பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இது கூடவே வந்து நல்லா வடிகட்டி வச்சிருந்தோம் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் கடலைப்பருப்பு, அதையும் சேர்த்து இது கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட வந்து கடலைப்பருப்பு அந்தளவு வேகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ஒரு சுத்தம் வந்து நம்ம மிக்சியில் கூட லைட்டாக வந்து பல்ஸ் மோடில் வச்சு சுற்றிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடியும் நான் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து கடலைப்பருப்பை நல்லா வந்து பூ மாதிரி வேக வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சதுனால நான் மிக்சிலலாம் போடல. நீங்கள் அந்த மாதிரியே வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பூரணம் நல்லா திக்காக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேல் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து இடியாப்பா மாவுன்னு கடையில் விற்கும். அப்படி இல்லைனா பச்சரிசி மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு பொருள் வந்து நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது கூட வந்து மைதா மாவு 1 டீஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி மைதா மாவு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே நெய் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்து செய்யும் போது நல்ல கொழுக்கட்டை வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ எந்த டம்ளரால் நம்ம வந்து மாவு எடுத்தோமோ அதே டம்ளரால் வந்து நம்ம நல்லா கொதிக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து மாவில் வந்து தண்ணியை ஊற்றணும். அதிலே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வந்து ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டு நம்ம வந்து கையால் வந்து அதை மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமான கரண்டி இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 1 டம்ளர் போடும்போது கொஞ்சமாக தான் இருந்துச்சு மாவு. பாருங்கள், கொதிக்கிற தண்ணியை ஊற்ற நமக்கு மாவு நல்லா வெந்து கொஞ்சம் நிறையாவே கிடைக்குது பாருங்கள். இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம் மாவாக இருந்தாலுமே நான் கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக. இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றுனதுனால மாவு வந்து நல்லா வெந்து நமக்கு கிடைச்சிரும். இது அப்படியே வந்து நம்ம கையால் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து மாவு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கையால் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ மாவு வந்து ஓரளவு நல்லாவே ஆறி வந்துருச்சு. அப்படியே கையால் நல்லா பிசையணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கட்டிப்படாமல் அங்கங்கே நல்லா பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்து மாவு நல்லா உருட்டி வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட கையில் வந்து மாவு ஒட்டவே இல்லை பாருங்கள். அதனால் வந்து நம்ம வந்து தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்க்கணும். ஒரே தெரியாக வந்து நம்ம நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. சில மாவு வந்து நிறைய தண்ணி இழுக்கும், சில மாவு வந்து தண்ணி இழுக்காது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையும் போது நமக்கு கரெக்டான ஒரு அளவு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருட்டி உங்களுக்கு ஒரு கொழுக்கட்டை வந்து செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி பாலித்தீன் ஷீட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து வாழையில இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து பூசண இலை அப்படின்னு சொல்லுவாங்க, கிராமப்புறத்துலலாம் கிடைக்கும். அந்த மாதிரி இலையாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதெல்லாம் இங்கே கிடைக்காது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து பாலித்தீன் கவரை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மாவை வந்து நல்லா பிசைஞ்சிருந்தோம் அப்படின்னா நல்லா பூரி உருட்டுறதுக்கு நம்ம எப்படி வந்து மாவு வந்து ரெடி பண்ணுவோமோ அதேமாதிரி கையாலேயே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு நடுவில் வந்து சென்டரில் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பூரணம் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கோன்னா அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோ.
நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிறோம். இதுக்காக நம்ம கடையில் போய்ட்டு காசு கொடுத்து அச்சுலாம் வாங்க தேவையில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம மாவு பிசைறதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து நல்ல கொழுக்கட்டை வந்து விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கிது. பல மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு தான் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்க சொல்லியிருக்கோம். அப்படி இல்லைன்னா வந்து மைதா மாவு சேர்க்க சொல்லியிருக்கோம். உங்ககிட்ட வந்து எந்த பொருள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம மாவு சேர்க்கறதுனால நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் ஈஸியாக வந்து நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நல்லா வந்து நமக்கு மாவு வந்து நல்லா சூப்பராக வந்து கிடைக்கும். அதே டைமில் வந்து ஈஸியாக சீக்கிரமாகவும் நம்ம வந்து 100 கொழுக்கட்டையாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். சாஃப்ட்னஸும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாள் ஆனாலுமே அந்த சாஃப்ட்னஸ் வந்து குறையவே குறையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணி வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுலேயே நான் ஒரு மெத்தட் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா வந்து நம்ம கையால் நல்லா பால் மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பெருவரில் வச்சு சென்டரில் ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கலாம். போட்டு அப்படியே வந்து நம்ம அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாவே ஒரு கிண்ண ஷேப்பில் நமக்கு கிடச்சிடும். பாருங்கள் எந்த அளவு சூப்பராக நமக்கு வந்து மாவு நல்லா வளைஞ்சு கொடுக்குது பாருங்கள். அதனால தான் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கோம். சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இது உள்ள நல்லா வந்து பூரணம் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி நல்லா உள்ளே வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட விரிசலும் வராது. அதே டைமில் எங்கேயும் பார்த்திங்கன்னா பூரணம் வெளியில் தெரிகிற அளவுக்கும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நல்லா சூப்பராக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு எந்த அச்சுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி கத்தி வந்து ஷார்ப்னஸ் பகுதி இல்லாத பெரட்டி வச்சுக்கணும். பெரட்டி இந்த மாதிரி வந்து அழகாக வந்து லைன் மாதிரி ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி வந்து கத்தியால் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி கோடு போடும்போது நம்ம வந்து கடையில் வாங்கினா அச்சு மாதிரி அந்த கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஃபுல்லாக போட்டு காமிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இந்த அளவு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ கொழுக்கட்டை ஃபுல்லாகவே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிடலாம். நல்லா வந்து இட்லி பானையில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இட்லி மூடியை வச்சு, சில பேர் வந்து வேலை வந்து வாழை இலை வைக்குவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது வந்து இலை வைக்குவாங்க. நான் வந்து இன்றைக்கி துணி தான் போட்டிருக்கேன். துணியில் வைக்கும் போது கொஞ்சம் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். அதனால் நான் துணியை தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நம்ம வந்து வேக வச்சிடலாம். நம்ம ஹை ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னா வேர்த்து அப்படியே வந்து கொழுக்கட்டை ஃபுல்லாகவே வந்து ஈரமாகி ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கும் போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே டைமில் எந்த வித விரிசலும் இல்லாமல் இருக்கும். பாருங்கள் எந்தளவு சூப்பராக வந்து நம்ம 2 ஈடு கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிக்கும் போது நமக்கு எந்தளவு சாஃப்டாக கிடைக்குது பாருங்கள். எங்கேயுமே விரிசலில் எந்தளவு நல்லா சாஃப்ட்னஸாக உள்ள பூரணமும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.